ஹலோ செல்லக்குட்டீஸ், மறக்காம லைக் போட்டு வந்துருங்க. இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ஜானரில் ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புறேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு பயணத்தை காட்டுறாங்க. அந்த பையன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த 2 நேம் போர்டை வந்து தள்ளி விட்டுடுறான் தெரியாமல். அந்த நேம் அதை பார்த்த ஒரு நர்ஸ் வந்து இந்த நேம் போர்டு எங்கே இருந்துச்சு கூட சரியாக பார்க்காம அந்த நேம் போர்டு ரெண்டையுமே வேறு மாதிரி மாற்றி போட்டு வச்சிடுறாங்க. இதனால் ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனை வரும், அது தெரியாமல் அவங்க மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு தான் நமக்கு அதோட ஹீரோயின். பேர் வந்து யாங்ஷி. அது நடுவில் ஒரு பையன் இருக்கால, அந்த பேர் தான் நமக்கு அதோட செகண்ட் ஹீரோ. அவன்ட்டு பேர் வந்து ஜூன். இப்போ அந்த பொண்ணுக்கு தான் பர்த்டே. குடும்பமே நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து கிஃப்ட்டை பிடிங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, தானாக கிஃப்ட்டை தயவு செஞ்சு கிஃப்ட்டை கொடுன்னு சொல்லும்போது அவன் வந்து நான் கொடுக்க மாட்டேனே சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன் கொடுக்க மாட்டானா, நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஒரு கீ கொடுத்துருப்பானா, அந்த கீ வந்து நம்ம ஹீரோயின் வந்து தொலைச்சிட்டாங்க. நீ வந்து கீயை தொலைச்சிட்டல, அதில் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, நான் கீயை தொலைக்கவே இல்லை, என் செயினோட கோத்து வச்சிருக்கேன் தான் பாருன்னு சொல்லும்போது அவரும் பார்த்துட்டு, நீ கீயோட அந்த கீயை செயினோட கோத்து வச்சிருக்கியா, சரி இந்தா நான் உனக்காக ரெடி பண்ண கிஃப்ட்டுன்னு அந்த கிஃப்ட் எடுத்து காட்டுறாங்க. அந்த கிஃப்ட்டில் வந்து 4 டீ கப் இருக்குது. அந்த 4 டீ கப்புகளுக்கும் நல்லா வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒன்றில் நீ இருக்க, இன்னொன்று அம்மா இருக்காங்க, இன்னொன்று அப்பா இருக்காங்க, இது நானா, ஆனால் என்ன மட்டும் நீ அசிங்கமாக வரைஞ்சி வச்சுருக்கேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, நான் எங்கே அசிங்கமாக வரைஞ்சி வச்சுருக்கேன், நான் நல்லா பாரு, நீ ஒரிஜினல் இருக்கிறத விட இல்லை நான் பெட்டராக தான் வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்லும்போது நீ என்ன டேமேஜ் பண்ணுறியான்ட்டு ஹீரோயின் துவச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜுன்னுக்கு வந்து நல்லா வரைய தெரியும். அப்படி இங்கிட்ட ஒரு பொண்ணை காட்டினா, இந்த பொண்ணோட பேர் வந்து ஜியா. இந்த பொண்ணுக்குமே நம்ம ஹீரோயின் வயசு தான். ரொம்ப கஷ்டப்பட்டு பேட்டில் கழுவிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து நீ இன்னும் பேட்ஸ்லாம் கழுவிட்டா இருக்க, அவங்க கஸ்டமர்ஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ இன்னும் பேட் கழுவிட்டு இருக்க அப்படின்ட்டு பயங்கரமாக ஏசிட்டு, நீங்கிட்டு வா, நீலாம் ஒரு வேலையை கூட லைக் இல்லை, இந்த பேட்ஸ்லாம் நானே கழுவிக்கிறேன், நீ விட்டு அன்றைக்கி உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க பிளேட்ஸில் உட்காந்து கழுவிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜியா பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, வேறு என்ன பண்ண முடியும்ன்ட்டு அன்றைக்கி வந்து உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இன்றைக்கி என் பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஷாக்கிங்கானது மாதிரி தான் இருக்குது, அவங்களுக்கு வந்து தெரியாது போல். அப்போ கழுவிட்டு இருக்கும்போது அவங்க கஸ்டமர் வந்து எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு சொல்லும்போது ஜியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த கடை மூடலாம் தான் இப்போ நாங்கள் இப்போ நூடுல்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு ஒரு பவுல் நூடுல்ஸ் இருக்கே, அதுக்கு முன்னாடி எனக்கு தாங்கன்னு சொல்லும்போது அதை வந்து அவங்க ஜியாவுக்காக எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ கஸ்டமர் கேட்குறதுனால அந்த நூடுல்ஸ் அப்படியே எடுத்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஜியாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பர்த்டே அன்னைக்கு கூட எனக்காக இந்த ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டேறாங்களேன்ட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டமாக தான் உட்காந்துருக்காங்க ஜியா வந்து. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அமைச்சா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டோடு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல்கிட்ட. அவள் அந்த இடத்துல தான் நம்ம செகண்ட் ஹீரோ ஜூன் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, அண்ணாவுக்கு உன் மேலே பாசமே இல்லையான்னு சொல்லும்போது அந்த நேரம் பார்த்து தலையில் நம்ம ஹீரோயின் தலையில் செம்மைக்கு ஒரு பால் வந்து விழுவுது. நம்ம ஜூன் இதை பார்த்துட்டு யாரோட என் தங்கச்சி அடிச்சதுன்ட்டு சண்டைக்கு போகிறோம். அந்த பால் தலையில் அடிச்சுட்டு சண்டைக்கு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜுன்னுக்கு வந்து அவங்க தங்கச்சி, அதாவது நம்ம ஹீரோயின் மேலே செம்ம பாசம். நம்ம ஜுன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ, ரொம்பவே பாசம். அப்படியே நம்ம வந்து இங்கிட்ட ஜியாவை காமிச்சா, ஜியாவை வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஜியாவோட அண்ணன் தான். நம்ம ஜுன்னுக்கு அப்படியே ஆப்போசிட். என்னன்னா அவங்க அம்மா வந்து காசு கொடுத்தாங்களா, அந்த காசு என்ற தாத்தான்ட்டு ஜியாவை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு காசு தானே வேணும், எதுக்கு அதுக்கு இந்த பொண்ணை விட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த காசு போய்கிட்டு போட்டு நம்ம ஹீரோயின் வந்து காசு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஹெல்ப்பே பண்ணாலும் இது ஜியாவுக்கு பிடிக்கல, நீ எதுக்கு காசை கொடுத்தான்ட்டு அங்கே வந்து அழுந்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹீரோயினில் ஜியா ஓடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அவளுக்கு ஹெல்ப்னே பண்ணோம், இவையும் ஓவராக பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈவினிங் ஆகுது. நம்ம ஜின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு டேப் ரெக்கார்டர் வாங்கியிருக்கேன், அதில் உனக்கு பிடிச்ச எல்லா பாட்டையும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சந்தோஷம், எல்லா பாட்டையும் போட்டிருக்கியா, அப்போ இந்த டேப் ரெக்கார்டர் எனக்கு தானே சொல்லும்போது அதுக்கு முன்னாடி என்னோட ரேஸ்வான்னு சொல்லும்போது 2 பேருமே ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைஸ்கல்ல. அந்த இடத்துல ஒரு கார் வந்து நம்ம ஹீரோயினை வந்து இடிச்சிருது, ஆக்சிடென்ட் ஆகிடுது அன்றைக்கி. அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேர்த்துட்டும் பிளட் குரூப்பும் பாசிட்டிவ், ஆனால் நம்ம பொண்ணோட்டு மட்டும் ஏபி பாசிட்டிவ்னு வருது எப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கப்பல்ஸ் வந்து அவங்க 2 பேர்த்துட்டு இப்போ பிளட் குரூப்பில் ஏதாவது வந்து நம்ம அவங்க குழந்தைக்கு இருக்கும், இவங்க 2 பேர்த்துட்டுமே பாசிட்டிவ், ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏ பாசிட்டிவ் தானே, அப்போ இது நம்ம குழந்தை இல்லையோ அப்படின்ட்டு 2 பேருமே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. அதே அடுத்த நாள் காமிச்சா, அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க, அண்ணா எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, என்ன கனவு தெரியுமா, அந்த கனவு நம்ம அம்மா அப்பா வந்து நீ பொண்ணு இல்லை, நீ பொண்ணை தேடி போகிற மாதிரி ஒரு கனவு கண்டேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா எங்கன்னு நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ அதாவது ஜுன் என்ன சொல்கிறாருன்னா, நீ இதை இப்போ சொன்னியே அம்மா அவங்க பொண்ணை தேடி போயிட்டாங்கன்ட்டு, அத்தான் போகிறாங்கன்ட்டு அத்தான் போயிட்டாங்கன்னு நம்ம அவர் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சும்மா விளையாடாதானான்னு சொல்லும்போது அந்த இடத்துல இந்தா உனக்காக நான் ஒரு புது டேப் ரெக்கார்டர் வாங்கி கொடுத்தேன்னு நம்ம ஹீரோயின்ட்ட காட்டும்போது நம்ம ஹீரோயினும் அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது தெரியுது, அண்ணா இது உன்னோட்ட மாதிரி டேப் ரெக்கார்டர் இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்னோட மாதிரி என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னும் பேட்ரி போடல, நான் பேட்ரி போட்டு நான் தரேன்ட்டு வாங்கும்போது அது கீழே விழ போயிடுச்சு. அவன் ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் கீழே விழ விடாத நான் பார்த்துன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறான்னா, நீ எத்தனை தடவை உடைச்சாலும் நான் அதை அழகாக ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்லா என் மேலே நல்லா பாச வச்சுருக்காளன்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் ஹீரோ வீலையே வந்தோட்டி அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, நம்ம ஹீரோயின் வந்து நம்மகிட்ட பொண்ணு இல்லை, அந்த நூடுல்ஸ் கடையில் வேலை செய்கிற பொண்ணு விட்டு அந்த நூடுல்ஸ் கடையில் வேலை செய்கிறாள் அவள்கிட்ட பொண்ணு ஜியா தான் நம்ம போட்டு பொண்ணு, இது எப்படி நம்ம பசங்கள்கிட்ட சொல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அம்மா அதாவது ஜுன்னுட்டு அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்கதை நம்ம ஜுன் வந்து ஒளிஞ்சுட்டு கேட்டுறாரு. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி யாருமே நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லலை. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோட்டி சுப்பில் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்கள் சுப்பை அடிச்சுக்க ஆளே இல்லை, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சா அதனால சூப்பருக்கு தெரிஞ்சவன தான் பிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜுன்னு கலாய்ச்சிருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ஜியா வந்து டக்குன்னு நம்ம கதவை தட்டும்போது திறக்குறாங்க. எல்லாம் ஷொக் ஆகுறாங்க, இவையா இங்கே வந்தான்ட்டு. அப்போ வேகமாக உள்ளுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எத்தனையோ அம்மாப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, நீ என்ன அம்மாப்பா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்னப்பா இது யாருப்பா இதுன்னு கேட்கும்போது அப்போ நம்ம அந்த ஜியா சொல்கிறா, என்னது அவர் உனக்கு அப்பாவா, அவர் உனக்கு அப்பாவா, நீ அவருக்கு மகளா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கா. பேசிட்டு உனக்கு உனக்கு அப்பா இல்லை, இது குடும்பம் இல்லை, இது ஏன் குடும்பம், குடும்பம் வந்து அந்த திருமண நூல்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீ வாழ்கிற வாழ்க்கை நான் வாழ்கிற வாழ்க்கை, அங்கே எனக்கு அண்ணான்னு ஒருத்தன் தான், அவன் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துவான் தெரியுமா, இவன் அண்ணா இல்லை, இவன் ஏன் அண்ணா, இது ஏன் குடும்பம், நான் வாழ்கிற வாழ்க்கை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நான் ஜியா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஜியாவை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, அப்படியே முடியல. ஹீரோயின்ட்ட சொல்லாதன்ட்டு இவ தான் அண்ணான்னு நம்ம ஜியா சொல்லும்போது நம்ம ஜுன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இவ என் தங்கச்சி இல்லை, என் தங்கச்சி வந்து யாங்ஷி தான் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க. நம்ம ஜின்னும் துரத்திட்டே போகிறாரு. துரத்திட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து மரத்தடியில் சாஞ்சு அங்கே அவங்கள்ட்ட பேரை எழுதி வச்சுட்டு சாஞ்சிருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்போ நீ அண்ணா இல்லையாண்ணா, அவங்க அம்மா அப்பா இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஜென்மோன்னு பொண்ணு நான் இந்த மரமாக தான் பிறக்கணும், அப்போ தான் என் அம்மா அப்பா விட்டு நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து நீ வந்து இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் ரொம்ப வலிக்கும்ல. அப்போ நம்ம ஹீரோயின் இப்படி எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜுன் வந்து என்ன செய்கிறான்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அவன் கூட இருப்பேன்ட்டு நம்ம ஹீரோயின் எழுதின பேர் கீழே அவர்கிட்ட பேரை எழுதிட்டு நம்ம ஹீரோயினை வந்து கன்வின்ஸ் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நீ வீட்டுக்கு வேணா பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஜுன் தூணத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது அவங்க அம்மா வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா சியாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு மன கஷ்டமாக இருந்தாலும் பேக்கில் ரெடி பண்ணி அவங்க அம்மாவை நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. அவங்க அம்மா பார்த்து ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டு, நீ எதுக்குங்க வந்த, நீ தயவுசெய்து அந்த பேர் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை எங்கேருந்து போகணும்னு சொன்னேன்ல, போகணுன்னு நம்ம கோவமாக பேசும்போது ஜியாவோட்ட அம்மா அங்கே ஓடி வந்து கட்டி பிடிச்சி, நீயாமல் இங்கே வந்த, தயவு செஞ்சு அவனோட போயிடலாம், நான் உன்னை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு என்னால் படிப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஜியாவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அம்மா பார்த்துட்டு, என்ன நீ அமெரிக்காவுக்கு போறியா, அப்படி சரி நீ போ அப்படின்ட்டு மனசில் கஷ்டம் இருந்தாலுமே நீ போன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அம்மா. என் கூட ரொம்ப கஷ்டப்படுவோம்மா, நீ தயவு செஞ்சு நீ அமெரிக்காவுக்கு போயிடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி, அதெல்லாம் முடியாது, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் காமிச்சா ஸ்கூலில் நம்ம ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே ஜூன் வந்து ஸ்கூலுக்கு வரமாட்டான், அவன் அமெரிக்காவுக்கு போய்ட்டு படிக்க போகிறான், அவன் அதுவும் இன்றைக்கே அவன் ஃப்ளைட் ஏற போகிறான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவங்கள்ட்ட காரை வந்து துரத்துக்கிட்டே போகிறாங்க நம்ம ஹீரோயின், நிறுத்துங்கன்னு. ஆனால் காரில் ஒருத்தர் கூட விளங்கலை. நம்ம ஹீரோயின் அப்படியே ஓடி வரதோட அப்படியே ரொம்ப வருஷம் கழித்து காட்டுறாங்க. நம்ம ஜுன் வந்து திரும்ப அப்ராட்லேருந்து இங்கே அப்படியே
சைனாக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்கணும் தேடணும் தான் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நர்சிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பேஷண்ட்டை வந்து கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலை கழுவ வரும்போது அந்த பேஷண்ட் என்ன சொல்கிறான்னா, நான் உன்ட்ட எத்தனை தோசில் இருக்கேன், க்ளவுஸை கழட்டிட்டு வந்து காலை க்ளீன் பண்ணிட்டு வலிகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் க்ளவுஸ் கழட்டிட்டு காலை க்ளீன் பண்ணிட்டு இங்கே வந்து அவங்க கையை வந்து ரொம்பவே நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மற்ற நர்ஸுங்கெல்லாம் இவ காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவா போலன்ட்டு நம்ம ஹீரோயினும் தப்பாக பேசிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஏதாச்சும் பிடிக்கலான்னு சொல்லு, எதுக்கு இப்படி வேண்டாம் விருப்பம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, எனக்கு பிடிக்கலன்னு யார் சொன்னால் இது நம்மளோட கடமை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு நம்ம ஹீரோயினை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சரி அதை விடு, நீ எதுக்கு இன்னும் சிங்கிளாகவே இருக்க, நீ ஒரு பையனை பார்த்து டேட் பண்ணலான்னு சொல்லும்போது, ஏண்டி ஒரு பையனை பார்த்து டேட் பண்ணுறவளுக்கே என் லைஃப் போர் அடிச்சு போச்சு, நான் நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன், அதில் நல்ல சல்லி கிடைக்குது, அது பணம் கிடைக்குது, எனக்கு நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், அது அப்படி நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், எனக்கு நான் ஏன் டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறாங்க ஃப்ரெண்டு, நான் இந்த வேலையை குவிட் பண்ணிட்டு போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு இந்த வேலையை குவிட் பண்ணுற, அதில் குவிட் பண்ணாதான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு வந்து நிறைய காசு பிரச்சனை இருக்குது, அதனால தான் நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்கே காரை ஸ்டாப் பண்ணி அங்கே காசு கட்டுற இடம் இருக்கும் போல். அவன் நிற்கும் போது நம்ம ஹீரோயின் கார் முன்னுக்கு ஒரு கார் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த காரில் இருக்கிறது யாருன்னா இந்த கதையோட ஹீரோ, அவர்கிட்ட பேர் வந்து ஹான், ரொம்பவே ப்ளே பாய் இவர். சரியா, அப்பையும் இவர் காசு கட்டுற இடத்துல வந்து இல்லை என்கிட்ட கேஷாக இல்லைன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோட்ட வலிக்கிற மாதிரி தெரியுது. காசு இல்லாட்டி பரவாயில்ல அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, முன்னுக்கு இருக்க காருக்கும் சேர்த்து நான் காசு கொடுக்குறேன்ட்டு பே பண்ணிட்டு நம்ம ஹீரோட்ட கார் பே பண்ணிட்டு போகிறாங்க. யாரும் இந்த பொண்ணு நம்ம திடீர்னு ஹெல்ப் பண்ணுறாட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஹீரோயின்ட்டு காரையே நம்ம ஹீரோ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அதுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்படியே நம்ம ஹீரோயினை காட்டினா நம்ம ஹீரோயின் நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்களே, இதில் வந்து ஹவுஸ் புரோக்கரில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 கப்பல்ஸ் வந்து அவங்க வீடை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த புருஷங்க வந்து நம்ம ஹீரோயின்ட்டு வலிகிற மாதிரி தெரியுது. இல்லை நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சாலுமே தெரியாமல் அந்த வீடை விற்கிறது தான் குறியாக இருக்காங்க. இப்படியெல்லாம் நல்லா பேசி ஃபைனலாக அந்த வீடை வந்து அவங்ககிட்ட விற்றுட்டு வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு எப்படி அந்த வீடை விற்றன்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாங்க எப்படி அந்த வீடை விற்றான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆள்கிட்ட மூஞ்ச பார்த்தியா, அந்த ஆள் மூஞ்ச பார்க்கவே தெரியுது, இதுக்கு முன்னாடி நிறைய வீடை பார்த்துட்டு வந்திருப்பான்ட்டு. ஆனால் இப்போ வந்து இப்போ வந்து வீடையா பார்ப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இழுக்கும் போதே நம்ம ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சு போச்சு அவன் ஹீரோயின்ட்ட வளைஞ்சிருக்கான்ட்டு. நல்லா செம்ம கேடு நின்று இவனை அமுல் பேபின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இப்போ இம்ப்ரூவ் ஆகியிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. என்னென்னு ஆன்சர் பண்ணி அவன் என்ன பேசினானா, சரி ஓகே நான் வந்துடுறேன், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படி நம்ம ஹீரோயின் வீட்டை காட்டினா ஹீரோயின் நிறைய ரவுடிங்க வந்து ஹீரோயின் வீட்டில் நிறைய ரவுடிங்க இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் அண்ணன் வந்து கேம் லிங்க் பண்ணி காசுலாம் தோத்துட்டானா, நீ காசு கொடுக்காட்டி அண்ணனை அடிச்சே கொண்டுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சரின்ட்டு காசுலாம் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கு பிறகாச்சும் நான் திருந்துன்னு பார்த்தா அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாத சொல்லும் இன்னும் நான் விளையாண்டு கேமிங் பண்ணி உனக்கு காசு கொடுக்குறேன்ட்டு அந்த அண்ணன்காரி திருந்தாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின்ட்ட. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ண தெரியல, இப்படி ஒருத்தர் நம்மளுக்கு அண்ணனா வந்திருக்கானேன்ட்டு நம்ம ஹீரோயினும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஹீரோயின் அம்மா சொல்கிறாங்க என்னென்னா, நீ அவங்களோட அன்றைக்கி அமெரிக்கா நான் போட்டுக்கலாம்ல, இல்லை நான் பண்ண தப்பு தான், நீ அமெரிக்காவுக்கு போயிருந்தால் அவங்களோட சந்தோஷமாக இருந்திருப்பல அப்படின்னு நம்ம ஹீரோயின் அம்மா சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா, நான் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு கம்பெனி காட்டினா அந்த கம்பெனியில் நம்ம ஹீரோ உட்காந்து கேம் விளாண்டுருக்காரு. இவர் வந்து பெரிய கம்பெனியை விட்டு சிஓ விட்டு மகன் போல நம்ம பணக்கார பையன். இப்போ ஒரு கேம் விளாடுற பத்தில் கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய மீட்டிங் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ தான் கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வருது, நீ வந்து ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னல, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு ஒரு மெசேஜ் வருது. அவர் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே கிளம்பி நம்ம ஜுன்னு தான் பார்க்க போகிறாரு. நம்ம செகண்ட் ஹீரோவை பார்க்க போயிட்டு என்ன சொல்லும், என்னை வந்து பார்க்கணுன்னு தோணவே இல்லையா உனக்கு அப்படின்ட்டு லவ்வர்கிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் சைனாக்கு வந்து யாரையும் தொல்லை பண்ணணும்னு தோணலை, அதை நான் வந்தது கூட இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்லும், நான் தானே உனக்கு எல்லாமே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே அப்படின்னு திரும்ப ஜுன்னுக்கிட்ட வழிகிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கிளப்பை காமிச்சு கிளப்பில் நம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தான்ட்டு. இங்கே வந்து நம்மள மிஸ்டர் ஹான் தான் வெல்கம் பண்ணியிருக்காரு, இன்வைட் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க வேணும்ன்ட்டு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோனை பற்றி எல்லாம் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிட்டாத்தனே, அதனால
இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. முட்டி போட்டு சர்வ் பண்ணும் போல் அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பில்லோவை கொண்டாந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன செஞ்சுட்டாங்கன்னா போயிட்டு அங்கே வந்து ஒரு ப்ளே பண்ணிட்டுருக்காரு மியூசிக்கை. இதுக்கு பார்த்தோட்டே நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஏன்னா ஹீரோ ப்ளே பண்ணுற மியூசிக் வந்து சின்ன வயசில் நம்ம ஜுன்னும் ஹீரோனும் ப்ளே பண்ணத்தான். அப்போ கிட்ட போயிட்டு அண்ணா நம்ம ஹீரோன்னு சொல்லி கூப்பிடும்போது என்னது நான் உனக்கு அண்ணா வந்துட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோன் அங்கே வந்து ஓடிடுறாங்க. அதே இடத்துல நம்ம ஜுன்னு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோன் ஓடும்போது நம்ம ஹீரோ லாக் பண்ணி என்னன்னா உனக்கு நான் அங்கே வெல்கம் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா அப்போ நம்ம ஹீரோயின் ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரி தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரே ஓட்டம் ஓடிடுறாங்க. அப்போ நம்ம ஜுன் வந்து கேட்குறாரு யார் அந்த பொண்ணு எதுக்கு அப்படி ஓடனான்னு கேட்கும்போது அது என்னோட நெக்ஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எங்கே ஓடி வந்திருக்காங்கன்னா அந்த பேரில் எழுதியிருப்பாங்கள்ல அந்த மரத்துக்கிட்ட ஓடி வந்து ஜுன் உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நீ தினமே கனவுல வருவா தெரியுமா, ஆனால் என்ன நீ அம்மா அப்பா யாருமே எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜுன் கொடுத்த கிஃப்ட்டு டேப் ரெக்கார்டர் அதெல்லாம் அந்த கப்பில் வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு அவங்களை பிரிஞ்சிருக்காது. அப்படின்னு நம்ம ஹீரோ எங்கிட்டு காமிச்சான் நம்ம அந்த பணக்கார வீட்டிலலாம் உட்காந்து கேட்டுக்கு படையில் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோனை கூப்பிடுறான். நம்ம ஹீரோ வந்து பார்ட் டைம் ஜோக் நிறைய பண்ணுறாங்களே அதில் வந்துட்டு இது. அப்போ அவன் கூப்பிட்டு எனக்கு இந்த ப்ரௌனை ஒழிச்சுட்டான்னு சொல்லும்போது அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ப்ரௌனை ஒழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது ஒழிச்சு தான் தருவியா எனக்கு ஊட்டி விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் வேறு வழி இல்லையே இதை செஞ்சு ஆகணுன்ட்டு அவன் அந்த ஹீரோயினும் வேண்டாம் வெறுப்பை ஓட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அவன் என்ன சொல்கிறான்னா நீ எப்பவுமே சிரிச்சுட்டே ஓடி விட மாட்டியா, நான் உன்ட்ட ஒன்று சும்மா ஓடி விட சொல்லி கேட்கல, உனக்கு நான் பே பண்ணி தான் ஊட்டி விட சொல்கிறேன்ட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி பணக்கட்டை வந்து தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்கான். தூக்கி எறிஞ்சது பண்ணுறது இல்லாமல் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்ச பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதுக்கு மேலே பொறுத்த முடியாதுன்ட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து இப்போலாம் தான் பொண்ணுகிட்ட பிஹேவியர் பண்ணுவியா, உனக்கு வேணா நீயே அந்த ப்ரௌன் ஒழிச்சு சாப்பிட வேண்டியது இதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கட்டுக்கட்டெல்லாம் பண்ண வேணாம், நான் செஞ்ச வேலைக்கான சம்பளம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து அவங்க வேலை செஞ்சதுக்கான மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ பெண்ணுக்கு போய்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்பவே சாரி இப்போ நடந்ததுக்கும் நேற்று நான் நடந்துக்கிட்டதுக்குன்னு சொல்லும்போது எனக்கு உன் ஸ்டோரிலாம் தேவையில்லைன்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு போகும்போது திரும்ப நம்ம ஹீரோ தடுத்து இல்லை நான் உன்ட்டு சாரி கேட்டே ஆகணும், என் சாரி நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை கரெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பணத்தர போறியான்னு கேட்கும்போது உனக்கு நான் பணத்தர போகிறேன்னு யார் சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ பெண் எடுத்து கையில் வந்து வாட்ச் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் ஜுன் வரைஞ்சி விட்ட ஞாபகம்லாம் நம்ம ஹீரோனுக்கு வரும்போது கையை எடுத்துகிட்டு என்னை விடுன்னு சொல்கிறாங்க. அங்கே சீனை கட் பண்ணி ஒரு டேப் ரெக்கார்டர் ரிப்பேர் பண்ணுற ஒரு கடையை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து டேப் ரெக்கார்டர் வந்து ஒரு ஒருத்தட்ட வந்து கொடுத்து ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அப்பாவி மாதிரி முடிஞ்சு வச்சுக்கிறாங்க, தயவு செஞ்சு தாங்கன்ட்டு. அப்படிலாம் பார்க்காத சார் நான் செஞ்சு தரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போயிடுறாங்க. இங்கே ஜுன்னுமே அதே டேப் ரெக்கார்டர் தான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து கொடுக்குறாங்க, இது எனக்கு ரிப்பேர் பண்ணித்தாங்க. அப்போ இது கடைக்காரர் பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வந்து கொண்டாந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜுன்னுக்கு வந்து புரிஞ்சு போச்சு இது வந்து ஹீரோயின் தான் கொடுத்துருக்கணும்ன்ட்டு. நம்ம ஹீரோயினை தேடி அங்கே வந்து நம்ம ஜுன் வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு, எங்கே போயிருப்பான்ட்டு. நம்ம ஹீரோயின் எங்கே போனாங்கன்னா அந்த மரணத்தில் வந்து பேரில் எழுதி வச்சுருப்பாங்கள்ல அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஜுன்னு வந்து 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி ஒன்றுமே விளங்கலை. இப்போ 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து மீட் பண்ணும்போது நம்ம ஜுன் என்ன சொல்கிறாருன்னா நீ எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நான் எப்படி இருந்தால் இப்போ நான் நல்லா இருந்தேன்னு சொன்னாலும் அது எனக்கு யூஸ் இல்லை, நான் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் யூஸ் இல்லை, அதை நீ ஒன்றாலும் அது நடக்க போகிறது இல்லை, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது யூஸ் இல்லைன்னு எழுப்பி போகும்போது நம்ம ஜுன் கையை பிடிக்கிறாரு. அதை உதறி விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து குடிச்சிக்கிட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா நீ எதுக்கு ஜுன் எனக்கு முன்னாடி வந்து நின்ன, உன்னோட அம்மா அப்பா எனக்கு யார், உன் அப்பா அம்மா எனக்கு யார், நீ எல்லாம் யாருமே எனக்கு சொந்தம் இல்லையே, எல்லோரும் விட்டு பீட்டிங்களேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து மொடா கூடியே குடிச்சிக்கிட்டு புலம்பிட்டு கிடக்குறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஜுன் வந்து பின்னுக்கு வந்து நீ ஏன் இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து முன்னுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இருந்து ஜொன் வந்து நீ நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி, நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நீ தான் அதான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னை விட்டுட்டு மொத்தமாக போயிட்டீங்க, நீனும் போயிட்ட அம்மா அப்பாவும் போயிட்டாங்க, எல்லோரும் மொத்தமாக போயிட்டீங்களேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து எமோஷனலாக பேசும்போது நம்ம ஜுன்னும் இல்லை சாரி நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ஹீரோயினை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதே போதையில் தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி புலம்பி ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் வந்து மயக்க போட்டே விழுந்துடுறாங்க. அப்படியே நம்ம ஜுன் மேலே விழுந்துட்டாங்க. நம்ம ஜுன்னும் அப்படியே நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு
அவர் வீட்டுக்கு போய்ட்டு ஹீரோயின் வந்து போற்றி விடுறாரு. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோட என்ன செஞ்சுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோ சின்னுக்கிட்ட வந்து இந்த வீடு நம்ம பழைய வீடு தான், இன்னும் விற்கலையான்னு கேட்கும்போது, நான் இன்னும் இந்த வீடை விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. உன் கழுத்தில் ஒரு செயினோட ஒரு கீ போட்டிருப்பல, அந்த கீக்கான பிளேஸ் தான் இதுன்னு சொல்லிட்டு திறந்து காட்டுறாரு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நிறைய திங்ஸ், நிறைய ட்ரெஸ்ஸு, எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதில் டெடி பேர் எடுத்து காட்டுறாரு. இந்த டெடி பேர் என்ன தெரியுமா, இது நீ என்னை விட்டுட்டு போகணுட்டி நீ எங்கள் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டு உனக்கு பிடிச்ச பொம்மை, அதுலேருந்து நான் எங்கே போனாலும் இந்த டெடி பேரோட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அளவு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அங்கே ஹீரோனுக்காக ட்ரெஸ்ஸு, ஹீரோனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீல்ஸை காமிச்சு, இந்த ஹீல்ஸ் சைஸ் எனக்கு தெரியாது, ஒருவேளை பெருசாக இருந்தால் எனக்கு மேலே கோச்சிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு, உனக்கு ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, பாய் ஃப்ரெண்டோட நீ டான்ஸ் பண்ணியிருக்கியா, ஒருவேளை நீ பாய் ஃப்ரெண்டோட டான்ஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அது சமயம் கோவம் வரும். ஏன்னா இது வரைக்கும் நானே அவனை டான்ஸ் பண்ணதில்லை, நான் தான் அவனோட ஃபஸ்ட்டு டான்ஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்டோட டான்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு சமயம் கோவம் வரும்ன்ட்டு அவன் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக நம்ம ஜொன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறானே அப்படின்னு நம்ம ஹீரோயினே ரொம்பவே அப்படின்னா நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறேனே, நம்ம இப்படி பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி நம்ம ஜொன்னை வந்து நம்ம ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பழையபடி நம்ம ஹீரோயினும் ஜொன்னுமே ஒன்றா சேர்ந்து எல்லா இடத்துலையும் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒன்றும் நம்ம ஜொன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஜொன் வந்து பார்த்து தூங்கிடுறாரு அந்த மிரர்லேயே. அந்த மிரரில் நம்ம ஜொன்னுட்டு மூஞ்சில் எல்லாம் வரைஞ்சி லிப்ஸ் மாதிரிலாம் வரைஞ்சிட்டு ஒன்று யோசிக்கிறாங்க. என்னென்னா, சின்ன வயசில் ஹீரோயின் வந்து எனக்கு வர பாய் ஃப்ரெண்ட்லாம் இப்படி தான் இருக்கணுன்ட்டு ஒரு விஷயம் நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. அது ஜொன் பார்த்துட்டு சின்ன வயசில் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கேட்குதான்ட்டு அம்மாட்ட சொல்கிறேன்னு போயிருப்பாங்க. அதில் யோசிச்சு பார்த்துட்டு என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, நம்ம ஹீரோ வந்து அதாவது நம்ம செகண்ட் ஹீரோ வந்து கிஸ் பண்ண வராங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து எலும்பு நோட்டி ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கே நின்றுக்கிறாங்க. அப்போ ஜொன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, நீ சின்ன வயசில் எனக்கு வர பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்லாம் நினைப்பல, அந்த மாதிரி நான் இருக்கேன், நான் என்ன லவ் பண்ணுறியான்ட்டு நம்ம ஜொன் வந்து ப்ரொப்போஸே பண்ணிடுறாரு. அப்படின்னு நம்ம எங்கிட்ட காமிச்சா நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு பேர் வந்து மிஸ் மெய், நம்ம ஜுன்னோட்டு கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து ரொம்ப ஜுன் மாறிட்டா தெரியுமா, இப்போ அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜுன் வந்து நம்ம ஹீரோ லவ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல, அந்த பொண்ணு யாருன்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தான் ஹீரோயின்னு கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த பொண்ணு யாருன்ட்டு நம்ம ஜுன்னுட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த கேள்வி நீ என்கிட்ட தான் கேட்கணுன்ட்டு நம்ம மிஸ் மேயை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து வாட்டி ஃபர்ஸ்ட் லைனோட பேசவே பேசாது. அப்புறம் எங்கள் ட்ரீமை எங்கள்கிட்ட அச்சீவ்மெண்ட்டை ஷேர் பண்ணிக்கும் போது அந்த பொண்ணு நல்லவங்களோட பேச ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் இந்த பொண்ணு வந்து நான் மரமான எப்படி இருக்குன்னு பேசும்போது இந்த வேர்டு வந்து நம்ம ஜுன்னுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து ஜுன்னும் இந்த பொண்ணும் வந்து டேட் பண்ண ஆரம்பித்தாங்க, லவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. ஏன்னா இவங்க போய் லவ் பண்ணுறாங்களான்ட்டு. அந்த இடத்துல நான் வந்துட்டேன்னு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம போட்டு ஜியா தான். அந்த பொண்ணு ரொம்ப அடையாளம் தெரியாத மாதிரி மாறிடுச்சு. நம்ம ஹீரோனை பார்த்து நீயான்னு சொல்லுது. நம்ம ஹீரோயின் பேச ஷாக்கான பார்த்தல, ஜியா நீயா எப்படி இருக்கான்னு சந்தோஷமாக தான் கேட்குறான். அப்போ நம்ம ஜியாவும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சிடுமுச்சித்தமாக பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஜியா சொல்கிறான், எனக்கு சத்தியமாக இங்கே வந்து ஜுன்னு துணாக மீட் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, நான் உலகம் வேறு என் உலகம் வேறு ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஆமாம் என் உலகம் வேறு தான் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது, அப்போது உலகம் வேறுன்னு தெரியுதுல்ல, அப்போ எதுக்கு எங்கள் அண்ணனை கரெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம அதாவது இந்த சியா வந்து கோவமாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட தான் ஹீரோயின் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இது வரைக்கும் பார்த்தல என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்குறாரு, நான் உண்மையை சொல்லவா பொய்யை சொல்லவான்ட்டு. நீ பொய்யவே சொல்லு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது, உன்னை பார்க்கும்போது எனக்கு பாவமாக விளங்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோன்னு சொல்கிறாங்க, நீ உண்மையை சொல்லுன்ட்டு. இல்லை என்ன உண்மை சொல்ல வேண்டியிருக்கு, எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் அவங்கள பாவமாக பார்க்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரத்தான் செய்யும். அதே மாதிரி இப்போ வாழ்க்கையில் உன்னை பாவமாக பார்க்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது, இதெல்லாம் நீ கிவ் அப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும்னு நம்ம ஹீரோ வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. அப்படின்னு நம்ம சியாவுக்கு காமிச்சு சியா சொல்கிறா, நம்ம போயிட்டு இன்னைக்கு ஹீரோயினை மீட் பண்ணதை நீ அம்மாட்ட சொல்லாத சொல்லும்போது, உனக்கு தெரியுமா அம்மா இப்போ படுக்கை அதாவது ஃபீவராக இருக்காங்க, ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, அது காரணமே ஹீரோயினை பார்க்காதனால தான், நான் அதை சொல்லித்தாவேன்னு சொல்லும்போது இவன்ட்ட சொன்ன வேலைக்கு ஆகாதுன்ட்டு நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஜியா வந்துடுறா. நம்ம ஹீரோ வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை திடீர்னு குதிச்சு சர்ப்ரைஸ்னு நம்ம ஜியா காட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ சொல்கிறா ஜியா, என்னை பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பாள்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் ஏன் ஒன்றை பார்க்காம மிஸ் பண்ணும், எனக்கு தான் புது கேர்ள் ஃப்ரெண்ட் மாட்டிக்கிட்டாலேன்னு சொல்லும்போது, ஓ என்னடா 1008வது கேர்ள் ஃப்ரெண்டா, எப்போ இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்து ஆகணும்னு நம்ம ஜியா வந்து
சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம இங்கிட்ட வந்து நம்ம ஜுன்னை காட்டினா இல்லை நம்ம ஹீரோவை காட்டினா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை தேடி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நீ என்ன இங்கேயே வந்துட்டேன், உனக்கு என்ன எப்படி இங்கே வேலை செய்யுதுன்னு தெரியும் சொல்லும்போது நான் ஒரு கெஸ்ட்டில் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்லு நான் இன்னும் எத்தனை நாள் பணக்காரி ஆகுவேன்னு சொல்லும்போது நீ இன்னைக்கு இப்போவே பணக்காரி ஆகிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி இன்றைக்கி இப்போவே பணக்காரி ஆகுவேன்னு சொல்லும்போது ஏன்னா நான் உன்னை தத்தெடுத்துக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பொறு இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்னு நானும் சொல்லி கட்டுவான்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாங்க என்ன நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களான்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு சிரிப்பு வந்துடுது. டேய் நான் என்ன அப்படியாடா பேசுவேன் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஒரு நீ இப்படி பேசுவோன்னு திரும்ப சொல்லி காட்டுறாரு. ஓ நீங்கள் தத்தெடுக்க போகிறீங்களா, ஓகே ஓகே நீங்கள் தத்து எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு வரேன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பேசி காட்டும்போது நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு அடக்க முடியல. இப்படி நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துல அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோ வராரு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து பர்த்டே. பாட்டி கேட்குறாங்க இது யாடா கேர்ள் ஃப்ரெண்டா சூப்பராக இருக்காதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி வைக்கும், ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம பாட்டி ஹீரோயின் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடும்போது நம்ம ஹீரோயின் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோயின் கிட்ட அவன் ரொம்ப நல்ல பையன்மா, அவனை மட்டும் நீ விட்டுறாத கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்னன்னா தாத்தா கிட்ட, தாத்தா என்ன தாத்தா நீ பாட்டியோட ஆட்டத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டு ஹலோ பியூட்டி இங்கே வந்து ஆடுறதுன்ட்டு தாத்தா பாட்டியோட கோத்தை விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பர்த்டேக்கான டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே நல்ல டான்ஸாக இருந்துச்சு. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்கும் உன் ஃபேமிலியோட அதாவது உன் அம்மா அப்பாவோட உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல் பாட்டியோட செலிப்ரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, என் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போதே 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு 3வது கல்யாணம் 4வது கல்யாணம் கட்டிகிட்டே போய்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸ் மட்டும்தான் முக்கியம், என்னை பற்றில அவருக்கு கவலையே இல்லை, என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டது என் பாட்டி மட்டும் அதனாலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. சரி அதை விடு, உன் ஆம்பிஷன் என்ன நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, நான் சொல்லுவேன் நீ சொல்ல நீ சிரிக்கூடன்னு சொல்லும்போது நீ சொல்லி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோன்னு சொல்கிறா, எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு பெரிய வீடு கட்டி கொடுக்கணும், அம்மாவுக்காக பெருசாக நிறைய காசு சம்பாரிச்சிக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாருன்னா, என்னோட ஆம்பிஷனோட உன் ஆம்பிஷன் கம்மியாக தான் இருக்குது, என்ன திரும்ப ஆம்பிஷனு என் அம்மாவுக்கு யாரும் எனக்கு சமைச்சு சாப்பிட்ணும், என் அப்பாவோட எனக்கு நல்லா ஊர் சுற்றணும், லாஸ்ட்டு ஒன்று நான் கரெக்ட் பண்ணி என் லைஃப் லாங்காக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து பெருசாக சந்தோஷப்பட்ட மாதிரி விளங்கலை. நம்ம ஹீரோ அதுவும் கிவ் அப் ஆகாமல் நம்ம ஜொன்னுக்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, டேய் இந்த உலகத்துலேயே எனக்கு ஒன்று மட்டும் தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்படி வழிகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்று மட்டும் ரொம்பவே பிடிக்கும், அதனாலே நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் என்னன்னா, நான் வந்து யாங்ஷி அதாவது ஹீரோயினை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்றைக்கி நம்ம ஜொன்னுக்குன்னா செம்ம ஷாக்கு, என்னது இவன் லவ் பண்ணுறான்ட்டு. உனக்கு தெரியும், உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரியும்டா, இருந்தாலும் வேறு வழியில்னு சொல்லும்போது நம்ம ஜொன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கேருந்து வந்துட்டா. அப்போ நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான் என்னன்னா, ஹீரோவை வந்து ஜொன் லவ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு வந்து ஹீரோயின் காம்பிடென்ட் அந்த இது போட்டியாக வரான்னு உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஜொன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஹீரோயினை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஹீரோயினை உன்னால் ஒன்றும் புரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு நம்ம ஜொன் ரொம்ப கோவமாக பேசிட்டு நம்ம ஹீரோட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே பொருள் என்னது ஹீரோயினுக்கு என்ன புரிஞ்சிக்க முடியாதான்ட்டு அடுத்த நாளே ஹீரோயின் வேலை செய்கிறதுக்கு நிறைய பொக்கேஸோட போகிறாரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க எனக்கு எதுவும் தேவையில்லைன்ட்டு, உனக்கு கொடுக்குறேன்னு யாருமா சொன்னான்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயினோட வேலை செய்கிற எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ வந்து பொக்கே கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் ஹீரோயின் நல்லா பார்த்துக்கிட்டது தேங்க்யூ, இப்போ ஹீரோயினோட நான் வெளியே போகிறதுக்கு உங்கள்கிட்ட ஒத்துழைப்பு வேணும்ன்ட்டு எல்லாத்துட்டும் பர்மிஷனை வாங்கும் போது நம்ம ஹீரோயினை வந்து எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. வெளியே போகணுன்ட்டு தேங்க்யூன்னு நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு போகலான்னு பார்க்கும்போது எங்கே போகிற என்னுடைய இடத்துக்கு வந்தே ஆகணும்னு பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்க கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பொம்மையை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போது இது நீ தானே ஹீரோன்ட்டு அந்த பொம்மையோட தலையை எடுத்து பார்க்கும்போது அது ஹீரோ இல்லை. இந்த ஹீரோ எங்கே தான் போயிட்டான்னு நம்ம ஹீரோயின் வந்து சுற்றி தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நிறைய பொம்மைகள் வந்துக்கிட்டு இருக்கு, சுற்றி ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு குழந்தையும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ரோஸ் கொடுக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கெத்தாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், நல்லா இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு நம்ம ஹீரோ தான் ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அது இது நான் யோசிக்கணும்னு சொல்ல வரும்போது சொல்கிறாரு, நீ நல்லா யோசி, என்னோட லவ்வை கன்சிடர் பண்ணு, நல்லா யோசிச்சு மெதுவாக பதில் சொல்லுன்ட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ ஓடி போயிடுறாரு. இந்த கன்ஃபியூஷனோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அங்கே வந்து நம்ம ஜியா இருக்காங்க. ஓ ஜியா நீ அம்மா அப்பாவுக்கு வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக இருக்கும்போது நான் உனக்கு திரும்ப இருக்காக சொல்கிறேன், உன் உலகம் வேறு என் உலகம் வேறு, என் அண்ணனை எதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு நம்ம ஜியா வந்து ரொம்பவே அந்த இடத்துல கோவமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கோவமாகிட்டு நீ அம்மாவை பார்க்க வந்தீங்கன்னா அம்மாவை மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து
ஆரம்பத்தில் சாஃப்டாக பேசினாலும் இப்போ கோவமாக பேசிட்டு வரும்போது அதாவது நம்ம ஹீரோயின்ட்ட அம்மா வந்து நம்ம ஜியாவை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. நம்ம என்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஜியாவும் ரொம்ப எமோஷனல் ஆகிற மாதிரி தான் விளங்குது. அப்போ ஆமாம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பார்க்க முடியாமல் வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா நம்ம ஜியாவோட அம்மா அப்பா வெளியே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அன்பு மாதிரி பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏமா என்னை பார்க்க வரலான்ட்டு அவங்க வந்து ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஜியாவை காமிச்சா அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏம்மா என்னை பார்க்க வரல, என் மேலே ஏதாச்சும் கோவம்னு கேட்கும்போது அப்போ ஜியா சொல்கிறா, இல்லைம்மா எனக்கு இந்த வீட்டுக்கு வரப்போது மட்டும் தான் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் வருது. நான் அங்கே இருந்தேன் இல்லை, அப்போ கெஸ்ட்டு மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இங்கே மட்டும் உண்மையான அன்பு இருக்குன்னு நம்ம ஜியாவும் ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு அங்கே அந்த இடத்துல நம்ம எமோஷனலாக சிந்தப்பிக்கிட்டு இருக்கோம். கட்டி பிடிச்சி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே காமிச்சு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இல்லை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் நம்ம ஜுன் வாங்கி கொடுத்தாலும் கிஃப்ட்ஸு அதெல்லாம் ஆன்லைனில் விற்றுட்டு அந்த சல்லி மூலமாக நம்ம ஹீரோயின் பப்புக்கு வந்து நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜுன் வந்து பின்னாடி வந்து எதுக்கு இவ்வளோ அப்படி பண்ணுறேன்னு நம்ம ஹீரோயினை கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கையை உதறி விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் ஆடுவேன்ட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னை வெறுக்கிறேன்னு நம்ம ஜுன் கேட்கும்போது ஆமாம் நான் இப்படி தான் வெறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பக்கா போய்ட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆடிட்டு இருக்கும்போது நம்ம ஜொன் வந்து திரும்பக்கா கேட்குறான், ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்கும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு காசு தானே முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருந்துட்டு எனக்கு காசு தானே முக்கியம் நான் இப்படி தான் பண்ணுவேன்ட்டு கையெல்லாம் உதறி விட்டுட்டு அங்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மேல் மாடல் எப்படி கிஸ் பண்ண போகிறான். அப்போ நம்ம ஜுன் வந்து தடுக்கிறான். நம்ம தடுக்கிற நம்ம செகண்ட் ஹீரோயுமே அவங்கள்ட்ட போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. எதுக்கு இப்படி குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்க, ஒரு நல்ல பொண்ணு பண்ணுற விளையான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என் கேரக்டர் தெரிஞ்சிருச்சுனே, எனக்கு பணம் தானே முக்கியம், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கோவமாக பேசும்போது நம்ம ஹீரோ வந்து அடிக்க கை வாங்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. என்ன செய்தாச்சும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு பார்த்தா அங்கே தான் டாக்டர் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் ஒன்று இருக்கா, லிவரில் வந்து பிரச்சனை இருக்கான். இது வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காராம். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நல்லா ஆகும்ன்ட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து எதுவுமே கேட்கவே இல்லையா. இது இப்போ விட்டுட்டா உயிருக்கே ஆபத்தாகும்னு சொல்லும்போது 2 குடும்பமும் உடஞ்சிருச்சு. இப்போ அந்த ஜொன்னுட்டு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவளை ஏற்கனவே அமெரிக்கா கூட்டிகிட்டு போனால் அவள் பொழைச்சிருப்பாள், அவளுக்கு இப்படி ஆகியிருக்கான்னு சொல்லும்போது ஹீரோயின் அம்மாவும் நான் அதை தப்பு பண்ணிட்டேன், என்னால் தான் இப்படி ஆகியிருக்காங்கன்ட்டு அவங்கவுங்க மேலே அவங்களே பிளெயின் பண்ணிக்கிட்டு 2 பேருமே அழுந்துக்கிட்டு இருக்காங்க. 2 குடும்பமே உடஞ்சி போய் அழுந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் எழும்பும்போது அந்த இடத்துல நம்ம ஜொன்னுட்டு அம்மா வந்து ஏமா தவிர ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கமா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் பொழைக்க மாட்டேன், நீங்கள் உங்கள்கிட்ட காசுலாம் வேஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அம்மா வந்து இல்லைம்மா எல்லாமே ஏன் தப்பு தாம்மா, நான் அன்றைக்கி அமெரிக்கா போட்டிருக்கணும், அப்படி இல்லாட்டி அங்கேருந்து அவனுக்கு நிறைய அமெரிக்காவில் லெட்டர் அனுப்புனாங்க, அதையாச்சும் ஒன்று நான் கொடுத்துருக்கணும், நான் அதை தப்பு பண்ணிட்டேன், என்ன என்னோட பீரியட் நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு அவங்களே பிளேம் பண்ணிட்டு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுவும் பண்ணலம்மா, ஒருவேளை நீங்களே லெட்டர் அனுப்பி கொடுத்துருந்தாலும் நான் படிச்சிருக்க மாட்டேன், தயவு செஞ்சு இங்கே வந்து போயிருங்க, நான் தனியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து வாழ்க்கையை வெறுத்து பண்ண மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எல்லோரும் வெளியே போங்க, எனக்கு தனியாக இருக்கணும், தனியாக இருக்கனால வெளியே போங்கன்னு நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் கத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறது ஜுன் மட்டும்தான். ஜுன் என்ன சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை இழந்துட வேணும்னு பயமாக இருக்கா, தயவு செஞ்சு என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நான் வேலை இல்லை, நான் பொழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இங்கே போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜுன்னுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில, என் மனசில் நீ இல்லை, தயவு செஞ்சு பீரன்ட்டு நம்ம ஹீரோயினும் நல்லா நம்ம ஜுன்னை வந்து திட்டி விட்டு அனுப்புகிறாங்க. நம்ம ஜுன்னுக்கு என்ன தெரியல, ஏன்னா இவ இப்படி சொல்கிறான்ட்டு நம்ம ஜுன் தான் வந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோ பார்க்க வர்றாரு நம்ம ஹீரோயினை. அப்போ ஜுன் என்னை விட்டு போயிடாத, ஜுன் என்னை விட்டு போயிடாதுன்னு நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோக்கு புரியுது ஹீரோயினுக்கும் நம்ம ஜுன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ கிவ் அப் ஆகாமல் ஹீரோயின் பழைய வீட்டில் ரூம் இருக்கும்ல, அந்த ரூமை வந்து அழகாக ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு ஆன்லைன்லலாம் நம்ம ஹீரோயின் விற்றால அந்த பொருள் ஜுன் வாங்கி கொடுத்தது அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து வாங்குறாரு. நம்ம ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹீரோனை கரெக்ட் பண்ணுறதுக்காக எஃபெக்ட் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் போட்டுச்சு கண்முழிக்கிறாங்க. அப்போ நான் முன்னுக்கு இருக்கிறது வந்து நம்ம ஜுன் தான். அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, நான் பழைய வீட்டுக்கு போகணுன்ட்டு. நம்ம ஜுன்னும் மறக்காமல் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அங்கேருந்து கண்ணாடியில் நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்க. அந்த பேரெழுதி வைப்பாங்களா அந்த மரம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் அந்த ஷாக்கிங்காக பார்க்கும்போது நம்ம ஜுன் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த ஒரு நீ எப்பயுமே சொல்லுவல நீ ஒரு மரம்ன்ட்டு அந்த மரத்தை வெட்டிட்டு வந்து ஒரு இடத்துல நட்டு வச்சா அது இயற்கைக்கு அதை ஈடு கொடுத்து அது வளரணும். அது மாதிரி தான் உன் வாழ்க்கையும். உனக்கு எவ்வளோ தான் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தாலும் அப்போ கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தை வச்சு உன் வாழ்க்கையை நீ அழகாய்க்கணும். அது மாதிரி தான் தேவை. உன் லைஃப்பை நீ கிவ் அப் ஆகி விடக்கூடாது. நீ வந்து அதில் வந்து சந்தோஷமாக உன் லைஃப்பாக இருக்கணும். இந்த பழைய டேப் ரெக்கார்டரை பிடிச்சிக்க, இந்த டேப் ரெக்கார்டரை செஞ்சுட்டேன், ஏன் டேப் ரெக்கார்டரும் ரிப்பேர் ஆகி தான் இருந்துச்சு, இதெல்லாம் வச்சு நல்லா வேலை செய்கிற பாட்டில் வச்சு நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் உன் லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து பாசத்தோடு நம்ம ஜுன் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஜியாவும் வந்து ஹீரோயின்ட்டு பேசுகிறாங்க. உனக்கு ஒரு தெரியுமா யாங்ஷி, அம்மாவுக்கு வந்து நான் ரொம்பவே பிடிக்கும். நான் இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனால் எனக்கு அதை முடியவே இல்லை. உன் மேலே எனக்கு பெருசாக ஒன்றும் கோவம் இல்லை. என் இடத்துக்கு நீ இருந்த இடத்துக்கு என்னால் வர முடியல, அந்த ஒரு விருப்பம் மட்டும் தான். மற்றபடி இப்போ எனக்கு உன் மேலே கோவமும் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்றைக்கும் அதிர்ஷ்டமான குழந்தை இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு அம்மா இருந்தால் எனக்கு மட்டும் என் மேலே பாசம் வச்சுருக்க 2 அம்மா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாக எனக்கு 2 அம்மா இருக்காங்கன்னு ரொம்ப அவங்க சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் நம்ம செகண்ட் ஹீரோவும் நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு அந்த கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஜுன் வாங்கி கொடுத்தா அவ்வளோ கிஃப்ட்ஸும் அவனுக்கு தான் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு தெரியும், அதான் நான் திரும்ப ஆன்லைன்லேருந்து வாங்கினேன், அவனுக்கு பாருன்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல பார்க்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா வெட்டிங் கவுன் தான் இருக்குது. அந்த வெட்டிங் கவுனை பார்த்துட்டு நம்ம ஜுன் என்ன செய்யறாங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு நம்ம ஜுன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோவை வில்ல, நம்ம ஹீரோ தான் தெரியுமே ஜுனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. அப்படிலாம் இருந்தாலும் நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டனால நம்ம ஹீரோவும் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு 2 பேருமே என்ன செஞ்சாங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஒரு மேரேஜ் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மேரேஜ் தான். நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயின் தான் மேரேஜ் நடக்குது. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ தான் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஜுன் அங்கே வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின்ட்டு ஞாபகமே தான் சின்ன வயசுலேருந்து பைஸ்கிள் போனது எல்லாம் அதே மெமரிஸோட இந்த மூவி முடியுது. இந்த மூவியில் ஏன் நம்ம ஜுன்னை ஏற்றுக்கலன்னா, நம்ம ஜுன் வந்து சின்ன வயசுலேருந்து அண்ணாவதுனே பழகியிருக்காரு. அதனால நம்ம ஜுன் நம்ம ஹீரோயின் ஏற்றுக்காம நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஏற்றுக்குறாங்க. ஹீரோ வந்து எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டிவாக இருந்தார்ல. எனக்கு இந்த ட்ராமாவில் பிடிச்ச கேரக்டர் வந்து ஜுன் தான். உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஒன்று வச்சுருங்க. அப்போ தான் நான் டெய்லி போட்ட ட்ராமாலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.